சிறந்தது அன்னதானம் என்பார்கள். ஆனால் மருத்துவத்துறையை பொறுத்தவரை இன்சான் உடம்பில் பிரதானமான சிரசில் இருக்கும் அதி முக்கியமான கண் தானமே சிறப்பு என்று போற்றப்படுகிறது. இறந்த ஒருவரின் அல்லது மூளை இறப்பு சம்பவித்த ஒருவரின் உடல் உறுப்புகளை நோய் நிலையில் வாடி தவிக்கும் ஒருவருக்கு அல்லது சாவின் விளிம்பில் இருக்கும் ஒருவருக்கு விளங்கி அவரின் உயிரினை காக்கும் ஒரு மருத்துவ கொடை நம்மிடம் இருப்பது கொடையே. இறந்த ஒருவரின் உறுப்புகளை கொண்டு 8 பேரை வாழ வைக்க முடியும் எனவும் 50 நபர்களின் வாழ்வில் ஒளி கொடுக்க முடியும் எனவும் அறுதியிட்டு சொல்கிறது மருத்துவ உலகு. பார்வை இழப்பு எனும் பெரும் அவலத்தை அதிகம் சுமக்கும் தேசமாக நம் தேசம் இருக்கிறது. இன்று 1,50,00,000 பேர் வரைக்கும் இக்குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். உலக பார்வையற்றோர் எண்ணிக்கையில் இந்தியாவில் மட்டும் 25% பேர் இருக்கிறார்கள். 27 மில்லியன் மிதப்பார்வை கோளாறு காரணமாகவும் 9 மில்லியன் இருகண் பார்வை இன்மை காரணமாகவும் 2,60,60,000 பேர் பார்வையற்ற குழந்தைகளாகவும் இருப்பதுதான் கொடுமையின் உச்சம். இதற்கான முதன்மை தீர்வாக அமைவது கண் கொடையே. மரணம் அடைந்தவர்களின் கண்களை 6 மணி நேரத்திற்குள் அருகில் உள்ள கண் மருத்துவமனை வங்கிக்கு சேர்க்கும்படி செய்தல் அவசியம். கண் தானம் செய்வது எப்படி என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இறந்தவரின் கண் இமைகளை உடனே மூட வேண்டும். மின் விசிறியை இயக்கக்கூடாது. இறந்த நபரின் தலையை ஒரு தலையணை கொடுத்து உயர்த்தி படுக்க வைக்க வேண்டும். அருகில் இருக்கும் கண் வங்கிக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு விரைவாகவும் எளிதாகவும் வந்து சேரும் வகையில் தகவல் தெரிவிக்க வேண்டும். இறந்த நபரின் மகன் அல்லது மகள் ஒப்புதல் மற்றும் 2 பேரின் சாட்சி இருந்தால் மட்டுமே கண் தானம் செய்ய முடியும் என்பது கூடுதல் தகவல். நாய்க்கடியால் இறந்தவர்கள், டெட்டனஸ் நோயால், எய்ட்ஸ், மஞ்சள் காமாலை, புற்றுநோய், மூளைக்கட்டி, உணவில் விஷத்தினால் இறந்தவர்கள் இவர்களிடம் இருந்து கண்களை தானமாக பெற முடியாது. மேலும் ஒருவர் இறந்து 4 மணி முதல் 6 மணி நேரத்திற்குள் கண் தானம் செய்ய வேண்டும். அங்கீகாரம் பெற்ற மருத்துவர் மட்டுமே கண் விழிகளை இறந்த நபரிடம் இருந்து எடுக்கலாம். கண் வங்கி குழு இறந்த நபரின் விழிகளை வீட்டிற்கோ அல்லது மருத்துவமனைக்கோ வந்து பெற்றுக்கொள்ளும். கண் தானம் செய்ய 20 முதல் 30 நிமிடங்கள் போதும். இதனால் இறுதிச் சடங்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாது. இறந்த நபரிடம் இருந்து சிறிதளவு இரத்தம் சேகரிக்கப்படும். இதனால் அவருக்கு நோய் தொற்று உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். கண் புரைக்கு அறுவை சிகிச்சை செய்பவர்கள், குளுக்கோமா மற்றும் மூக்கு கண்ணாடி அணிந்தவர்கள் கண் தானம் செய்யலாம். ஒரு நபரின் கண்தானம் 2 நபர்களுக்கு ஒளி தர வல்லது. எனவே மறைந்தாலும் புவியில் வாழும் 2 விழிகளுக்கு ஒளி கொடுப்போம். இது உங்கள் நலன்.